Hi students, welcome to Mile Academy. NEET 2024 எழுதிட்டு சின்ன மார்ஜினில் சீட் கிடைக்கலன்னு டிசப்பாயிண்ட் ஆகிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு சின்ன ஹோப் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரே வேக்கன்சியில் சீட் அலாட் ஆகி ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட சீட்ஸை மறுபடியும் ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்ட் கண்டக்ட் பண்ணி அந்த சீட் அலாட் பண்ணுறாங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து MCC சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டேட் லெவல்லையும் வரும். நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடுகளில் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டாக பிடிஎஸில் வந்து 28 சீட்டும் MBBSல 6 சீட்டும் அலோகேட் ஆகாமல் இருந்தது அட் த எண்ட் ஆஃப் ஸ்ட்ரே வேக்கன்சி. ஸோ அந்த சீட்ஸை திருப்பி ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி ஆர் ஸ்பெஷல் ரவுண்டுன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணி இதை அலோகேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கான ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கான டேட்ஸ் இப்போ வந்து MCC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20th நவம்பர் ஸ்டார்ட் ஆகி 22nd நவம்பர் வரைக்கும் போகுது. ஸோ 22nd நவம்பரோட உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு அலோகேஷனை 23rd நவம்பரே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அலோகேஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸை பிஃபோர் 30th நவம்பர் 25th to 30th நவம்பருக்குள்ளே அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் இதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட்ஸ் வந்து 25th நவம்பர் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ 25th ஆரம்பித்து 29th முடிச்சுட்டு டிசம்பர் 5th ரிப்போர்ட்டிங் டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சேம் மார்க்ஸ் அஸ் த லாஸ்ட் பர்சன் டு ஜாயின், அவங்க ஒரே மார்க் வாங்கியிருப்பாங்கன்னா ரேங்கிங்கில் கீழே இருக்கிறதுனால சீட் கிடைக்காம போயிருக்கோம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இந்த இயரே நீங்கள் வந்து MBBS ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டடீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்கிற லிமிடெட் சீட்ஸு வேக்கண்ட்டாக போகக்கூடாதுல்ல. இப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த 5 இயர்ஸ்க்கு அந்த சீட்ஸ் ஃபில் பண்ணாமல் யாருக்குமே கிடைக்காம போகுது. அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சா அது நல்லது தானே. ஸோ நம்மளில் இருக்கிற யாருக்கு இது கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஹோப் இருக்குது. இதில் நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் அதிகமாக சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் BDS சீட்ஸ் ஆப்வியஸாக ஜாஸ்தி இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 28 சீட் இருக்கும்போது ஆல் இண்டியா லெவலில் நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற சீட்ஸில் உங்களுக்கு நெய்பரிங் சீட்ஸ்லையோ நீங்கள் விருப்பப்படுற ஸ்டேட்டில் நல்ல காலேஜில் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நம்மளை என்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து நீட் ரிலேட்டடாகவோ அல்லது உங்களுக்கு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஃபர்தராக ஏதாவது குவெரி இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு கூப்பிடலாம். JEE ரிலேட்டடாக நிறையா குவெரிஸ் வருது. அதுக்கான வீடியோஸ் வந்து இனி போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.